செந்தல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஏய் गाइस இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்ததை நம்ம பையன் ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாப்ல. ஓகே கிரிஞ்ச் ஆயிட்டாப்ல பசியின் காரணமா மாபெரும் சம்பவமாக்கி விட்டாப்ல. சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்திருக்கோம் வந்து விழுஞ்சம். நமக்கு சொன்ன ஒரு விழுஞ்சம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒரு கடையை கொடுத்துட்டாரு. ஆமாம், ஆனால் இங்கே 2-3 விழுஞ்சம் இருக்குது. எந்த விழுஞ்சம் தெரியல எங்களுக்கு. ஏதாவது ஒரு விழுஞ்சம் போக வேண்டியதான். இருந்தாலும் ஒரு தடவை நாங்கள் அந்த கடையை போய் தேடி பார்த்துட்டு தான் வருவோம். ஆமாம், விழுஞ்சம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு புளிச்ச மீன் சாப்பிடாம ஊருக்கு போகிறதா இல்லைன்னு சொல்லி ஆமாம் நாயை கொடுத்துறதுலேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்த வரைக்கும் வந்திருக்கோம். ஆமாம், அந்த நாயை வேற காரில் விட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஆமாம் பாவம் அது. இப்போது நாங்கள் கடையை தேடி போய்கிட்டு இருக்கோம். கடையோட பேர் என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் மலையாளத்திலே போட்டிருக்காங்க. ஆமாம், ஐ எம் வெரி இல்லிட்ரேட். மலையாளம் படிக்கவும் தெரியாது. எல்லாருமே வந்து தமிழில் தான் போர்டு வைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. மொழி தெரியாத ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றதை புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாவது. சின்ன பேர் வைங்க. தமிழ்ல தான் போர்டு வைக்கணும்னு சொல்ல வரல, தமிழ்லையும் போர்டு வைங்கன்னு தான் சொல்றேன். அதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த விழுஞ்சம் கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, ஒரு மிளகா இருக்க விழுஞ்சம் தேடுறாரு. ஆமாம், இந்த லோகோவில் இருக்க இதுதான் எங்களுக்கு வேணும். அது எங்கே இருந்தா இப்போ எங்களுக்கு பின்னாடி தெரியாது எல்லாமே ஃபுல்லாக ஃபுட் ஸ்ட்ரீட்டு, எல்லாமே சீ ஃபுட் மட்டும்தான். ஆமாம், ஸ்பான்சர் கார்த்திகேயன். மறுபடியும் ரிட்டர்ன் போவோம். ஓகே கைஸ், சின்ன கடையா ஃபர்ஸ்ட் கடை? அப்படியே அங்கேயே போய் சாப்பிட்றோமா? சரி, ஒரு குட்டி கடை ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியுது. நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றோம். இல்லை இல்லை, அங்கே 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 ஏதோ வாவ் சிக்னல் ரிசீவ் பண்ணியிருக்காரு தம்பி, அதனால ஸ்மெல்லு இழுக்குது அவரை. ஓ, வாடகை இழுக்கிறது. ஆமாம், இப்போதான் தேங்காய் எண்ணெய் வடை அடிக்கும். வாங்க போவோம். உள்ள அந்த கடை இந்த கடை தான். இந்த கடையா? ஓகே. கைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இடம் இல்லை. இடம் இல்லை, அடுத்து ஆமாம் இடம் கிடையாது. ஆனால் அந்த கடையில் நிறைய கூட்டம் இருக்கு. ஃப்ளேவரும் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், இப்போ என்ன பண்ணலாம்? விழிஞ்சம் போயிடுமா? விழிஞ்சம் ஆதில் விழிஞ்சம் இருங்க. வேற ஏதாவது கடையில் அதே மாதிரி நம்மளை இழுக்குதான்னு பார்ப்போம். நிறைய கடை இருக்கு. அந்த கடை ஆனால் ரொம்ப சின்ன கடை தான். இந்த கடை இங்கே ஒரு சின்ன கடை இருக்கு. ஓகே, இதில் போய் பார்ப்போமா? இந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் விழிஞ்சம்னு போட்டிருக்கு. வாங்க போவோம். போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வியா இந்த இது எடுத்துட்டு உனா செலக்ட் பண்ணிட்டியா? வரல அவர் ஊர்ல இருக்காரு, நாளைக்கு தான் வரான். சரி, ரொம்ப பெருசா இருக்கா? ஓகே, வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் ஆகுமா? எதுனா வராப்ல. ஓகே, ஹாய். தம்பி பண்ண சம்பவத்துக்கு அப்புறம் ஆமா ஒரு வழியா போச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப மோசம் கிடையாது. ரேட்டு தான் வந்து போட்டாங்க. மூணே தான் வச்சிருக்காங்க. ஒன்று பொழிச்சது, ஒன்று விழிஞ்சம், இன்னொன்று ரோஸ்ட். அவ்வளோதே. நீங்கள் எது கேட்டாலும் அந்த 3 தவிர எதுவுமே இருக்கா. அந்த அதே மாதிரி இந்த ஊரில் மீன் தான் இருக்குது. பீஃப்லாம் வந்து காலில் தான் கிடைக்கும். ஆமாங்க ஐஸ், நல்ல ஃபுல் கட்டு கட்டணும். ஒரு பரோட்டா விலை வந்து 7 ரூபாய். 7 ரூபா தான். சின்னதுதான், மெல்லிஸாக தான் இருந்தது. பட் ஆனால் ஓகே, டேஸ்ட் ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்ல ஃபில்லிங்கான சாப்பாடு. இங்கே போனால் சாப்பாடு கிடைக்குன்னு சொன்னவருக்கு ஒரு தேங்க்ஸ். நாங்கள் ஒரு அரை மணி நேரம் அந்த வீடியோவில் பேசியிருந்தோம்னு நினைக்கிறோம். ஆமாம், இது போகும்போது ஒரு வீடியோ எடுத்தோம் தலைவா. ஆமாம், இதுல வந்து இது பேர் வந்து DJI Pocket 3. அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரெக்கார்ட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஆனால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே ரெக்கார்ட் பட்டனை 3 தாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணா இருந்த ரெக்கார்டு பூரா அழிஞ்சு. உழைப்பெல்லாம் வீணாக தற்கூரி கிடையாது. பண்ணக்கூடாதுல்ல காய். சிறப்பான ஆப்ஷன் வந்து நீ ரெக்கார்ட் பண்ண போக கொடுத்துருக்கணும். சிறப்பான சம்பவங்களே நிறுத்திட்டு வராப்புல. ஓகே, அவ்வளோதான். நைட் 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த சிக்னல்ஸ்லாம் கிடைக்காது. வாவ் சிக்னல்ஸ் கிடைக்கல, அதனால கிடைக்கும். ஆனா அது வேற மாதிரி வாவா இருக்காது. இதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு பேர் வாவ் சிக்னல் கிடையாது, வா சிக்னல். அது ஒன்றும் இந்த டார்ச் லைட் சிக்னல், அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இது நாங்கள் பார்க்கல.
ஆமா. மேபி வந்து நாகர்கோயில் அந்த சைடு போனா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது சிக்னல் கிடைச்சதுன்னா ரெக்கார்ட் பண்ணி லைவா போடுறோம் சேனல்ல. ஓகே, ஏதோ லைவ் போறீங்க எது நடந்தாலும். சென்னை போகும்போது சம்பவம் டிராவல்ஸ். ஓகே, இது என்னாச்சுன்னா அந்த டிராவல்ஸ்ல வந்து மாட்டுத்தாவணில இருந்து தோரக்குறிச்சி வர ஆ 40 போய்கிட்டு இருந்தான். சரி, பஸ்ல இருக்கையில கட்டுப்பாயிட்டாங்க. ஓகே, நீ 40 போய்கிட்டு இருக்க, நாங்க என்னைக்கு நான் காலைல ஊருக்கு போறது அப்படின்னு கேட்டா வண்டியில பிரேக் பிடிக்கல, சூப்பர், அதான் 40 போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். தற்கூரி டிரைவர்ஸும் இருக்காங்க. தற்கூரி இல்லாத உசுரோட 40 கூப்பிட்டு வந்திருக்கான்ல, காப்பாத்திருக்கான்டா பதட்டப்படாம. மாட்டுத்தாவணிலே தெரியாது. ஆனா ஆக்சுவலா வண்டி எடுத்தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரிஞ்சிடும், மாட்டுத்தாவணிலே தெரிஞ்சிடும். ஒருவேளை யாரு பிரேக்கா இருந்திருக்கலாம், போக சரியா எல்லாம் சொல்லி மிதிச்சு பாத்துட்டு போயிருப்பாப்ல. தலையன் கோவம் வேற படுறாப்ல. என்னன்னு ஏங்க படுங்க, நான் பாட்டு கூட்டு விட்டுருவேங்க. என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்லடா, வண்டியில பிரேக் இல்லையடா, எப்படிதான் விட்டுருவேன். ஆனா அதுக்கு வந்து அந்த டிரைவர் பண்ண வேலையினால அவங்க அம்மால இருந்து அவங்க பரம்பரையே வந்துட்டாங்க. ஓனர் பரம்பரையே டிரைவர். நீங்க தூக்க வேண்டியதா, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா மதுரையில யாரும் கேட்காத ஸ்லாங்ஸ் அதுக்கெல்லாம் டீகோட் பண்ணு. நீங்க ஏதாவது நீ ஒரு ப்ராப்பர்மா அப்படின்னா என்ன அப்பிடுப்பி அப்பிடுப்பினா வேணா பேர் வருது எனக்கு.